ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட லைஃப் நல்லா போகும்போது உங்க கூடயே இருப்பாங்க, உங்க கூட இருந்து நல்லா சிரிப்பாங்க, உங்களை நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமா உங்களுக்கு ஏதாச்சும் டஃப்பான சிச்சுவேஷன்ஸ் வருதுன்னா, மச்சான் நீ கவலையப்படாத, உனக்கு நான் எப்பவுமே இருப்பேன்னு உங்களுக்கு ஒரு ஃபேக்கான ஒரு ஹோப் கொடுப்பாங்க. உங்களோட லைஃப் நல்லா இருக்கும்போது ரியல் டெஸ்ட் நடக்க போறதே கிடையாது. என்னைக்காச்சும் லைஃப்ல ஒரு லோ பாயிண்ட்ல உட்காந்துருப்பீங்க, ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்ஸ்ல உட்காந்துருப்பீங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா ஒரு ஃபெயிலியர் ஸ்டேஜ்ல உட்காரும் போது நீங்க நல்லா இருக்கும்போது ஒரு கூட்டம் உங்க கூட சுத்திட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த கூட்டம் ஜஸ்ட் ஒரு டெம்பரவரி ஹாப்பினஸ்க்காக மட்டுமே உங்க கூட சுத்திட்டு இருந்திருப்பாங்க. உங்க பத்தி பின்னாடி பேசுறதுக்கு இதுக்காகவே அந்த கூட்டம் சுத்திட்டு இருந்திருக்கும். அந்த இடத்துல நீங்க ரொம்ப உடஞ்சி உட்காந்துருப்பீங்க. ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, இந்த கூட்டம் உங்க கூட இல்லாம போறதே நல்லதுதான். பிகாஸ் அந்த ஒரு கூட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய லெசன் தான் லைஃப்ல கத்துக் கொடுக்கும். யார் உண்மையானவன், யார் உண்மையா இருக்கிற மாதிரி நடிக்கிறவன். லைஃப்ல நீங்க நிறைய இடத்துல அடிபட்டு நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்திருப்பீங்க. அந்த ஃபெயிலியர் டைம் அப்பலாம் ஒரு சில பேர் உங்க கூடயே இருந்திருப்பாங்க. அந்த மாதிரியான பர்சன்ஸ் உங்க லோ டைம்ல கூடயே இருந்திருக்காங்கன்னா நீங்க ரொம்ப லக்கியான பர்சன்ஸ். பிகாஸ் உங்க கூட இருக்கிறவங்க ஜெம் ஆஃப் அ பர்சன். அப்படியான நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கிடைச்ச ஒரு லக்கியான பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க.